என் நிமித்தமாய் உங்களை நிந்திச்சாங்கன்னா, நிந்திக்கிறதுனா நான் கிண்டல் செய்கிறது, கேலி செய்வது, இன்சல்ட் பண்ணுவது. இயேசுவை கிண்டல் செஞ்சாங்கல்ல, கேலி செஞ்சாங்கல்ல, அவமானப்படுத்தினானுங்கள்ல. இயேசு என்ன சொல்கிறாரு? என் நிமித்தமாக உங்களையும் அப்படி செய்ய நேரிடலாம். உங்களை அப்படி செஞ்சாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், பொய் புகார் உன்னை பற்றி பொய்யா சொல்லி அதை பரப்பி என் நிமித்தமாக அது உனக்கு அது வருமானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். என்ன சொல்லுங்க? பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்க. நாம் அது நடக்கிறப்போ ஐயோ அப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு சொல்கிறார், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீ எனக்காக வாழ்கிறதுனால, என்னுடைய ஊழியத்தை செய்கிறதுனால அப்படியே எல்லாம் உலகமே எழுந்திரிச்சு அப்படியே கைத்தட்டோன்னு கிடையாது. எனக்கு எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும். சிலர் கைத்தட்டுவாங்க, பாராட்டுவாங்க, சிலர் கேலி செய்வாங்க, நிந்திப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதை நினச்சிக்கிட்டு நாம் அப்படியே சோர்வடைஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? அடுத்த வசனம் பாருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி தலையில் பேசிக்கிட்டு இருக்கார் இயேசு. அப்படி நடந்தால் நம்ம ஒரு மாதிரி ஆகிடுவோம் பாருங்கள். எல்லோரும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்களே. இயேசு சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி உங்களுக்கு நடந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். ஏன் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு சொல்கிறார்? அவர் என்ன சேடிஸ்டா? துன்பத்தில் இன்பத்தை காணு அப்படின்னு சொல்கிறாரா? அதுதான் சேடிஸ்ட். துன்பத்தில் இன்பத்தை காண சொல்லுவாங்க, துன்பத்தையே ரசிப்பாங்க. அது கோளாறு, கிறுக்கு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவன் எந்த அளவுக்கு பாடுபடுத்துகிறானோ, நிந்திக்கிறானோ, அந்த அளவுக்கு நான் அவன் பலன் அதிகரிச்சிடுறேன்றார். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே பலன் ஒன்றும் கிடையாதுங்க பரலோகத்தில். உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றேன்றாரு. அவன் உன்னை ஸ்பெஷலாக நிந்திச்சான்ல, இப்போ நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இங்கே பரலோகத்துன்றாரு. மார்க்கில் பாருங்கள், பூமியிலே காம்பன்சேஷன் கொடுக்குறேன்றாரு. மார்க் 10:28-30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதாவது புலம்புகிறார் பேதுரு. எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் வந்துட்டோம், எங்களுக்கு என்ன இருக்குது? இயேசு சொல்கிறார்,